இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் வர்ஷினியோட நகையை எடுத்திருப்பேன்னு சிந்தாமணி அக்கா சொல்லும் போது கூட எனக்கு வலிக்கல. ஆனா அத்தை அவங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லும் போது இத பாரு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நகை காணாம போன விஷயமா என் ஃப்ரெண்டு கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அவன் சீக்கிரமா நகையை கண்டுபிடிச்சு கொடுத்துருவான். இட்ஸ் ஜஸ்ட் a matter of time. நீ அழாத, எல்லாம் சரியாயிடும். இத பாரு, சீக்கிரம் சரியாயிடும். நகைய கண்டுபிடிச்சு யார் தப்பானவங்கன்னு சொல்லிட்டா மட்டும் அத்தைக்கு மேல இருக்கிற இன்னும் போயிருமா? என்கிட்ட சகஜமாயிருவாங்களா? பரவாயில்ல விஷால், பரவாயில்ல. இதெல்லாம் எனக்கு பழகுனதுதான். அவமானமும் இன்சல்ட்டும் இதெல்லாம் எனக்கு ஒன்னும் புதுசு இல்ல. ஏன்னா என் வீட்டுல இருக்கும் போது சித்தி என்ன இதை விட அதிகமான வார்த்தையால என்ன ஹர்ட் பண்ணிருக்காங்க. ஆரம்பத்துல வலிச்சது. ஆனா என் சித்தியோட கேரக்டர் அதுதான் புரிஞ்சுக்கிட்டு நான் அதை ஈஸியா எடுத்துக்கிட்டேன், பழகிட்டேன். ஆனா அத்தை என் மேல நம்பிக்கை போயிடுச்சுன்னு பேசும் போதுதான் எனக்கு ரொம்ப வலிச்சது. அம்மா பேசினது எனக்கே ஹர்ட் ஆச்சு. நான் உங்களுக்காக சாரி கேட்டுக்கிறேன். இசை, இங்க பாரு. இசை, என்ன பாரு. நான் சொல்றது கேளு. நகை காணாம போன விஷயத்துல ஸ்ரீஜா தான் ஏதோ பிளான் பண்ணிருக்கான்னு நம்ம இன்னமும் கெஸ் பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம். நீ வேணும்னா பாரு, ஸ்ரீஜா நம்ம கிட்ட சமவசமா மாட்ட போறா. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க எல்லாரும் ஒன்னு என்ன ஒதுக்கி வச்சிடுறாங்க, இல்ல ஒரே அடியா என்ன விட்டுட்டு போயிடுறாங்க. என் அம்மா அப்பாவும் என்ன விட்டு போயிட்டாங்க. அத்தையும் நீயும் என்ன விட்டு விலகி இருக்கீங்க. ஒரு சின்ன அன்புக்கு ஏங்கி ஏங்கி அது கிடைக்காம போகும்போதுதான் ரொம்ப வலிக்குது விஷால். இசை, இசை, இங்க பாரு. ஒரு நிமிஷம். ஹலோ விஷால். ஹலோ, சொல்லுடா. நகை விஷயமா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? விஷால், உன் வீட்டில இருந்து 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்கிற அடகு கடையில புது நகை யாராவது அடகு வச்சிருக்காங்களான்னு நீ இங்க இருக்கும்போது நான் விசாரிக்க சொல்லியிருந்தேன்ல. ஆமா, ஆனா ஸ்ரீஜா அதுக்குடா நகையை அடமானம் வைக்கணும். நகை வீட்டில் இல்லாம இருக்கணும், அதே நேரத்துல சேஃபாவும் இருக்கணும்னா ஸ்ரீஜா இப்படி ஒரு ஆப்ஷனுக்கு போயிருக்கத்தான் சான்ஸ் இருக்கு. நான் நினைச்ச மாதிரியே ஒரு பொண்ணு 6 லட்சம் வரைக்கும் நகையை அடமானம் வச்சு பணம் வாங்கியிருக்கா. நான் லொகேஷன் ஷேர் பண்றேன், நீ அங்க வந்துரு. இதோ இப்போவே கிளம்பி வரேன்டா. நீ சீக்கிரம் வா. ஓகே இசை, நீ ஃபீல் பண்ணாம இரு, நான் வந்துடுறேன். பாத்துக்கோ.